ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன த மாலிவுட் டைம்ஸ்ங்கிற மூவி பத்தாங்க பார்க்க போறோம். இந்த மூவி இப்பதான் ரொம்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆச்சு, ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர்ட்ட ரொம்ப நல்ல மூவி, நல்ல பேரும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த மூவியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ தான் கதையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த பாருங்க இதுதான் என்னோட சின்ன வயசு போட்டோ. ஆனா இப்போ நான் சொல்ல போற கதை வந்து என்னோட கதை கிடையாது, வேற ஒருத்தவங்களோட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம ஊர்ல ஒரு நாவல் ஆர்டிஸ்ட் பயங்கரமா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. அவரோட பையனை பார்த்தாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட பேரு பாத்தீங்கன்னா சச்சின். அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு லவ் பண்றான். அதனால என்ன பண்றான்னா, ஒரு புக்ல ஐ லவ் யூ லவ் பை சச்சின் சொல்லி ஒரு புக் ஒன்று கொடுக்குறான். அந்த புக் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோடது. ஸோ இப்போ அந்த டைம்லாம் கொஞ்சம் ஓல்டு டைம். அந்த டைம்லலாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நாவல்ஸ் தான் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகும் மூவிஸை விட. ஸோ இது மாதிரி புக் எழுதி கொடுக்குறான். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கா. ஸோ ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி தான். இப்போ இதை மேம் பார்த்துடுறாங்க. என்ன ரெண்டு பேரும் உடனே அந்த சச்சின் எழுப்பிட்டு, டேய் இதுக்கான நான் கேள்வி கேட்கறாங்க. நிறைய சயின்டிபிக்கலாவும் பிசிக்கலாவும் கேள்விலாம் கேட்கறாங்க. அதுக்கு அந்த பையனும் சட்டு பதில் சொல்றான். அந்த மேம்க்கு ஆச்சரியம், என்னடா சிரிச்சிட்டு இருக்கான்னு திட்டலான்னு பார்த்தா சரியா பதில்லாம் சொல்றானே அப்படின்னு. சரி, இப்போ ஒருத்தர் உள்ள வராரு. வந்துட்டு இந்த மாதிரி சச்சினை மேடம் கூப்பிட்டாங்க, கூட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சச்சினும் போறான். போயிட்டு மேம் கேட்கறான், என்ன மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இங்க பாருடா, அதாவது ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒர்க்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல ஒரு நாவல் ஒன்று நான் பப்ளிஷ் பண்ணணும். அதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நிறைய நாவல்ஸ் நான் எழுத சொல்றேன். நீ உங்க அப்பா வேற பெரிய நாவல் ஆர்டிஸ்ட், வேற பயங்கரமான நாவல் எழுதிருக்காரு, பெரிய ஆளு, பேசாம நீயும் ஒரு நாவல் ஒன்று எழுதிட்டு வாயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் எது மாதிரி சின்ன கோன் நாவல் வேணுமா இல்லனா பெரிய நாவல் வேணுமான்னு கேட்டோம்னா, சின்ன கோன் கதையை எழுது போதுங்கிறாங்க. சரி, நீ ஒன்று என்ன பண்றானா, விடிய உட்காந்து பயங்கரமான ஒரு சின்ன கோன் கதை ஒன்று எழுதுனா ரொம்ப சூப்பராகவே எழுதிடுறான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரின்னு போயிட்டு நாவலை போயிட்டு மேம்டையும் கொடுத்துட்றான். மேடம் என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நாவல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பப்ளிஷ் பண்றாங்க. பப்ளிஷ்னா எப்படி சொல்றீங்கன்னா, ஸ்கூல்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன கோன் புக் மாதிரி ரெடி பண்ணி. இவன் அதுக்கப்புறம் என்ன பண்றானா, புக்ல ஃபுல்லா தேடி பார்க்கறான். இவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லா நாவலுமே இருக்கு, இவனோட கதை மட்டும் இல்லவே இல்லை. இவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்புறம் மேம் கூப்பிட்டு சொல்றாங்க, மன்னிச்சிடுறா, நீ நல்லா பண்ணுவேன்னு தான் நினைச்சேன், இப்போ நீ நல்லா தான் பண்ணிருக்க, ஆனா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல, அதனால தான் போடல, இது தப்பா எடுத்துக்காத, நீ இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணு, நல்லா எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா இவன் என்ன பண்றானா, பயங்கரமா எஃபர்ட் போட்டுலாம் எழுத ஆரம்பிக்கிறான். இப்படியே இவன் எழுதிக்கிட்டே இருக்கான், நிறைய எஃபர்ட்ஸ் போறான், நிறைய முயற்சி பண்றான். ஆனா இவனுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. இவனால எதுவுமே ஒழுங்காவே பண்ண முடியல. இதனால ரொம்ப டிப்ரெஷனுக்கும் உள்ளாகிறான். இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இவன் சூசைட் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் செட் ஆகல, எங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆளு, பார்த்தா நான் இவ்வளவு மொக்கையா இருக்கேன் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கலாம்னு போறான். இந்த டைம்ல தான் சரியா அப்பா கதவை தட்டுறாரு. கதவை தட்டோன்னே இவனு கதவை திறக்கிறான். கதவை திறந்தோன்னா அப்பா உள்ள பாக்குறாரு. என்ன இவன் தூக்குமாட்டி சாவ போறானா அப்படியே பார்த்துட்டு நேரா போறாரு. என்ன ஒரு லெட்டர் ஒன்று வேற எழுதி வச்சிருக்கான். பாப்பா, நான் அது மாதிரி உங்களை மாதிரி இவ்வளவு பெரிய ஆளுக்கு நான் தகுதியே இல்லாத ஒரு பையனா பிறந்துட்டேன், என்னால உங்களை மாதிரி எழுத முடியல, உங்களை மாதிரி என்னால ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்கான். அப்படிங்கிற மாதிரி லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்கான். இது அவங்க அப்பா பாக்குறாரு. பார்த்துட்டு, டே இங்க பாரு, உன்னால நாவல்லாம் எழுத முடியாது, என்ன மாதிரி நாவல்லாம் எழுத முடியாது, ஏன்னா நானே ஒரு நாவல் எழுதுறவனே கிடையாது. அப்ப நீ என்ன மாதிரி தானே இருப்ப, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் தான் எல்லா நாவலுமே எழுதுறேன், நான் பப்ளிஷ் பண்ண 250 நாவலும் நான் என்னோட நாவல் நினைச்சிட்டு இருக்கியா, லூசு பயல அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அப்போ தாங்க அவர் உண்மையை சொல்றாரு. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு நானும் ரொம்ப சீரியஸா தான் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு நாள் செத்து போயிட்டா. செத்து போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதாவது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. செத்து போனதுக்கு அப்புறம் நான் அவளோட எல்லா திங்ஸையுமே பார்சல் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆனா ஒரே ஒரு பார்சல் மட்டும் அனுப்பல. அதுதான் ஒரு பொட்டி. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அவ ஏகப்பட்ட நாவல்ஸ் எழுதி வச்சிருந்தா. எல்லாமே சூப்பர் நாவல்ஸ். அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அந்த நாவல்ஸ் எல்லாத்துலயுமே அவளோட பேரை அழிச்சிட்டு என்னோட பேரை எழுதி நான் என்ன பண்ணா அதை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சேன். இது எல்லாமே அவளோட கதை, அவளோட புகழ் எல்லாமே தான் எனக்கு வந்தது. ஸோ இந்த புகழை தக்க வச்சுக்கணும்னு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, எந்த கதையுமே நானா எழுதல. அதுக்கப்புறமா நிறைய பேர் கதை எழுதுறவங்க எல்லாத்தையுமே காசை கொடுத்து கதையை வாங்கினேன். அதுக்கப்புறம் அதை நான் வித்தேன், எனக்கு புகழும் காசும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அதனால ஒன்னால கண்டிப்பா என்னைக்குமே இது மாதிரி ஆக முடியாது. ஆனா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நான் ஒருத்தனை தான் ரீசெண்டா வச்சு கதையெல்லாம் எழுத வச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணிருக்கானா, நான் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும், அதாவது என்னோட லவர் செத்து போயிட்டா அவளோட கதையை தான் தூக்கி நான் வித்துக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த புகழ் எல்லாமே அவளுக்கு சேர வேண்டியது, அதை நான் எடுத்து வித்துக்கிட்டு இருக்கேன்னு இதையே ஒரு கதையை எழுதியிருக்கான். அந்த கதைக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா டிவில்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்கான். அது எனக்கே தெரியல. தெரியாம கடைசியில் என்ன பண்ணிருக்கானா, இது மாதிரி நான் தான் இவருக்கு ஒரு 50 நாவல் கிட்ட எழுதி கொடுத்துருக்கேன், அது எல்லாத்துக்குமே ஓனர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த புக்கை எனக்கே தெரியாம பப்ளிஷ் பண்ண வச்சிருக்கான். இப்போ அந்த காப்பீஸ் தான் நான் என்ன பண்றேன்னா, பப்ளிஷ் ஆன எல்லா காப்பீஸையும் வாங்கி அதெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தம் 10 காப்பி பப்ளிஷ் ஆயிருச்சு, அதுல 8 வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் திரும்ப அந்த பப்ளிஷ் பண்ற ஒருத்தன் வர்றான் வீட்டுக்கு வந்துட்டு, இந்தாங்க சார் 9 காப்பி கிடைச்சிருச்சு, இன்னும் ஒரு காப்பி தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்றாரு, என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்கிட்ட ஸ்கில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, அதை நீ எப்படி வெளியே கொண்டு போற, எப்படி மக்கள்கிட்ட காமிக்கிறங்கிறது தான் ரொம்ப முக்கியம், ரெப்புடேஷன் தான் உன்னோட வெப்பனே, அதை நீ பயங்கரமா யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவனு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அவன் ஒரு முடிவுக்கு வரான். அப்பா, நான் கண்டிப்பா உங்களை மாதிரி ஆகும்பா, இல்லப்பா உங்களோட பெரிய ஆளா ஆக போறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காமிச்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா, அந்த டிவில்ஸ் கிச்சனோட ஒரே ஒரு காப்பி மட்டும் மிஸ் ஆயிருச்சுல, அந்த ஒரு காப்பி தான் எங்க இருக்குன்னா, இந்த கதையை ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தான்ல இந்த படத்தோட ஹீரோ கிட்ட இருக்கு. அந்த
சின்ன பையன்கிட்ட இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரர் மூவிஸ் ஹாரர் நாவல்ஸ்க்குலாம் ரொம்பவே அடிக்ட் ஆனவன். பயங்கரமா எல்லா ஹாரரும் போட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த டிவில்ஸ் கிச்சன் புக்கையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா அவன் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அவன் கையில அடிபட்டு இருக்கு. ஏன்னா நிறைய டிவில் அதாவது ஹாரரா பாத்துக்கிட்டே இருக்கனால அவனுக்கு நைட்லாம் கனவு வந்து பெட்ல இருந்து கீழே விழுந்துறாங்க. இதனால டாக்டர் பேரண்ட்ஸ் எல்லாரும் அவனை போட்டு திட்டிக்கிட்டு கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல டாக்டர் என்ன பண்றாருன்னா அவனோட நாவல் புக்கை வாங்கிடுறாரு. இது மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா உனக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க போறேன். நீ வந்து இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த கட்டை கழட்டுவோம். அந்த கட்டை கழட்டுறப்போ நீ என்ன பண்ணணும்னா உன்னோட எய்ம் என்னங்கிறத வந்து என்கிட்ட சொல்லணும். அந்த எய்மே நீ சொல்லணும். பிளஸ் என்ன பண்ணணும்னா இந்த கட்டை கழட்டும் போது நான் வந்து இந்த புக்கே உனக்கு தருவேன். அப்பதான் உன்னால இந்த புக்கோட கிளைமேக்ஸ் உன்னால படிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சரி நீ ஒன்னும் ஓகேன்னு தலையாட்டிட்டு என்ன பண்ணிடுவானா கிளம்பிடுவான். கிளம்பி கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே வந்து அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா எங்க அப்பா வந்து எனக்கு 50 ரூபா கொடுத்தாரு, சரிவா படம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா கார்ல இருந்து கொஞ்சம் லேட்டா இறங்கி நிறைய தியேட்டருக்கு போறாங்க. தியேட்டர்ல பார்த்தா த மம்மி மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் மூவி தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. சரின்னு உள்ள போய் வந்து பாக்குறாங்க. அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றான் ஹீரோ. அந்த தியேட்டர்ல டிடிஎஸ் வச்சு பயங்கரமா அந்த மூவி அதாவது ஹாலிவுட்ல அப்பெல்லாம் வந்து டிடிஎஸ் கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டிடிஎஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மூவில வந்து பயங்கரமா டிடிஎஸ் இருக்கிறத நோட் பண்றாரு. அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும் அது இதுன்னு ஏகப்பட்டது ரொம்ப சூப்பரா இருக்கிறத நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த தியேட்டர்ல இன்னும் நோட் பண்றாரு. பேய் படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போறதை நோட் பண்றாரு. அப்ப மக்களை பயம் காட்டணும். எனக்கும் ஹாரர் தான் பிடிக்கும். நான் அது மாதிரி மக்களுக்கு நான் ஹாரர் மூவியை கொண்டு வந்து ஏன் பயம் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வெளியெல்லாம் வந்து போஸ்டர் பார்க்கும்போது அவருக்கு தெரிய வருது நம்ம ஏன் வந்து ஒரு டைரக்டர் ஆகக்கூடாது. அது மாதிரி கதையெல்லாம் எழுதி இது மாதிரி அதை மக்களுக்கு பயம் காமிக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணி அதாவது அவரோட எய்ம் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. டாக்டர் சொன்ன மாதிரி எய்மை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றாருன்னா இன்னும் அது மாதிரி டிடிஎஸ் உள்ள மூவிஸ்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு சிடி கடைக்காரன்ட்ட போய் பேசுறாரு. இது மாதிரி ஏதாச்சும் புது மூவி இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அவன் என்ன பண்றானா 6th சென்ஸ் மூவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். அந்த மூவியை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு என்ன பண்றாருன்னா மூவி ஏதாவது டிவி எல்லாம் கொஞ்சம் ஹோம் தியேட்டர் மாதிரி அங்க சைடுல ஸ்பீக்கர்லாம் வச்சு ரெடி பண்ணி மூவி போட்டு பார்க்கலாம்னு இருக்காரு. இப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றானா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பாக்குறான் செம்மையா இருக்கடா செட்டப்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா மூவியை போட்டு பாக்குறாங்க. பார்த்தா டிடிஎஸ் வந்து அந்த 6th சென்ஸ் மூவில அந்த அளவுக்கு இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த 6th சென்ஸ் மூவியை பத்தி அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. அவன் சொல்றான் டேய் இது இந்த படத்தை எடுத்ததே நம்ம மலையாள டைரக்டர் தானே அந்த படத்தை எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. உண்மையை சொல்ல போனா அந்த தாத்தா இருக்கார்ல தாத்தாக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பான். நாவல்ஸ்லாம் படிப்பான். தாத்தாக்கும் வந்து இந்த ஹாரர்ல தான் பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதாவது அதெல்லாம் பேய்லாம் வந்து உண்மையே கிடையாது. அதை வச்சு எல்லாருமே கதை எழுதிட்டு இருக்காங்க. பயங்கிறது உண்மையான பயங்கிறது பேய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவருக்கு அந்த பையனை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இப்படியே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் போய் அந்த டாக்டர் போய் கட்டெல்லாம் பிரிச்சுட்டான். கையெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ டாக்டர் சொல்றாரு உன்னோட எய்ம் என்னப்பா எழுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் சொல்றான் நான் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. இப்போ என்னன்னா திரும்ப அவங்க எல்லாம் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு திரும்ப அந்த புக் கிடைச்சிருச்சு. டாக்டர் கொடுத்துட்டாரு. அதோட கடைசி நாவல் அது ஃபுல்லா முடிச்சிட்டாரு. முடிச்சோன்னா ஹீரோக்கு அந்த நாவல் எண்டிங்ல வந்து சுத்தமா சாட்டிஸ்ஃபையே இல்ல. திரும்ப புக் என்ன பண்றாருன்னா நம்ம தாத்தா கிட்ட கொடுத்துறாரு. இந்தாங்க தாத்தா நீங்க படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஹீரோ சொல்றான் நான் வந்து படம் எடுக்க போறேன். படம் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு இது வேணும் கேமரா வேணும். அந்த கேமரா 27,000 ரூபாய் எனக்கு வாங்கி தாங்கப்பான்னு கேட்கறான். அப்பா சொல்றாரு அதெல்லாம் முடியாதுடா சும்மா இரு உனக்கு 27,000 ரூபாய்க்கு கேமராலாம் வாங்கி தருவாங்களா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே அவன் என்ன பண்றான்னா கார் போய் ஒரு இடத்துல திடீர்னு நின்றுது கார் ஓடாம. அப்பதான் வெளியே வந்து பாக்குறான் நிறைய போஸ்டர்ஸ்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மலையாளத்துல நாங்க டிடிஎஸ் வச்சு நிறைய மூவிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். புது மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொன்னோன்னே நான் எதுக்கு படம் எடுக்கிறதுக்கு ஹாலிவுட் வரைக்கும் போகணும். ஹீரோக்கு ஒரு ஆசை டிடிஎஸ்லாம் வந்து அதாவது ஹாலிவுட்ல அமெரிக்கால தான் வந்து பயங்கரமான மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவன் கண்டுபிடிக்கிறான் நம்ம மலையாளத்திலேயே வந்து நிறைய சூப்பர் சூப்பர் மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஏன் அதை புதுசா ட்ரை பண்ணக்கூடாது. நான் அது மாதிரி புதுசா ட்ரை பண்றேன். மக்களுக்கு புது மூவிஸை கொண்டு வர்றேன். நான் ஒரு நல்ல டைரக்டர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள்லாம் கடந்தது. நம்ம ஹீரோ வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அதாவது ஸ்கூல் ஒரு 11th 12th படிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ வந்து புக்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது தான் திரும்ப வந்து அவங்க அப்பா கிட்ட ஆரம்பிக்கிறான். அப்பா ஆஃபர் போட்டிருக்காங்கப்பா. இப்போ வெறும் பாத்தீங்கன்னா 22,000 தான் 20,000 தான் அந்த கேமரா வாங்கி கொடுங்கன்னு கேட்கறான். கேட்கறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா நீ இந்த தடவை வந்து எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுத்தல நீ 80+ மேல மார்க் எடுத்துட்டு நான் உனக்கு கேமரா வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். நெக்ஸ்ட் போர்டு எக்ஸாம்ல எப்படியாவது 18+ எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்னா அதுக்காக படிக்கலாம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா சம தூக்கம் வருது நம்ம ஹீரோக்கு. அப்படி என்ன பண்ணிடுறான்னா தூக்கம் வந்தாலே நேரா மூவி பார்க்க போயிருவான். அது மாதிரி மூவியும் பார்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தாத்தாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு நீ எல்லாம் அவனுக்கு கேமரா வாங்கி தர மாட்டேன். ஏன்னா அவன் முதல்ல 18+ எடுக்க மாட்டான். ஸோ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கு வந்து வெறியாயிருது. என்னையா பார்த்து இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு உடனே என்ன பண்றானா நிறைய பிட்லாம் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. பிட்லாம் எழுதி என்ன பண்றானா நிறைய பிட்லாம் எழுதி எப்படியோ வந்து எக்ஸாம்ல அது இதுன்னு நிறைய எழுத ஆரம்பிச்சிடறான். ஸோ இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு எப்படியாவது நான் பாஸ் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் பாஸ் ஆனா நீ தான்டா ஹீரோ ஒன்ன வச்சு தான் படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இவங்க இப்படி பேசிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் டேயும் வந்துருது. நம்ம ஹீரோ நேரா அந்த சிடி கடைக்காரர் இருக்கார்ல அவர்கிட்ட தான் போயிட்டு என்ன பண்றானா அவரோட ரோல் நம்பரை கொடுத்து என்னோட எக்ஸாம் மார்க் என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அந்த கதையை சொல்றாங்க. ஒன்னும் இல்லடா நீ தான் ஹீரோ ஓகேவா நீ வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்காகனா ரொம்ப லேட் ஆயிருச்சு உனக்கு போர் அடிக்குது. அதனால உன் ஃப்ரெண்டை கால் பண்ணி கூப்பிட்டு என்னன்னா வாடா செஸ் விளையாடலாம்னு கூப்பிடுற. அதே மாதிரி அவன் என்னன்னா மிட் நைட்ல வந்து வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் நீ கதை திறந்து விட்டுற செஸ் போர்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. 2 பேரும் உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க. கரண்ட் வேற முன்னாடியே கட் ஆயிருச்சு ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னா திரும்ப யாரும் வந்து கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு எந்திரிச்சு போய் பாக்குற திரும்ப
திரும்பவும் பார்த்தா உன் ஃப்ரெண்டு வந்து வெளியே நிக்கிறான். என்னடா வெளியே நிக்கிறான்னு உள்ள திரும்பி பார்த்தா உள்ள யாரையுமே காணும். அதுக்கப்புறம் திரும்ப உன் ஃப்ரெண்டை பாக்குறேன். உன் ஃப்ரெண்டு உள்ள இருக்க வேற ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுறான். என்ன நீ திரும்ப பார்த்தா உள்ள வந்து தலையே இல்லாம ஒரு முண்டை ஒன்று நின்றுட்டு இருக்கு. அவ்வளவுதான்டா, அப்படியே படத்தோட பேரை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன கூட ஷார்ட் ஃபிலிம் சொல்றான். இதை கேட்டு ஃப்ரெண்டுக்குமே செம பயமா இருக்கு, செம்மையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப சரியா அந்த கடைக்கார வந்து என்ன பண்றானா, இந்தடா உன்னோட மார்க் வந்து 57% அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். ஐயோ 57 என்ன இவ்வளவு கம்மியா எடுத்திருக்கேன், அப்பனா கண்டிப்பா எனக்கு கேமரா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே ஃபிக்ஸ் ஆயிருது. இப்போ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்பதான் அந்த கடைக்காரன் வந்து ஒரு புது கேமரா எடுத்து வைக்கிறான். நம்ம ஹீரோக்கு என்ன கேமரா வேணுமோ அதே கேமரா எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றானா, இங்க பாரு இந்த கேமரா புதுசா வாங்கியிருக்கேன், நீ என்ன கேமரா கேட்டியா அதே கேமரா தான் வாங்கியிருக்கேன், ஆனா ஒரு நாளைக்கான வாடகை வந்து 700 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். 700 ரூபாயா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, சரி இங்க பாரு நீ ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கான் 88%, நீ வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கல, உங்க அப்பா நீ என்ன கேட்டாலுமே வாங்கி தருவாரு, ஒரு 700 ரூபா காசு மட்டும் கேளு, நம்ம எப்படியாவது இந்த கேமராவை வாடகைக்கு வாங்கி நமக்கு தேவையான ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மண்டையை கழுவி அவனுமே காசு கொண்டு வந்துடுறான். இவங்க கேமராவையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. நைட் டைம்ல எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேமரால வீடியோ எடுக்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா நைட் டைம்ல அந்த கேமரால எதுவுமே தெரியலங்க. கேண்டில் விளக்குல தான் எடுக்கலான்னு பாக்குறாங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேது. திரும்ப அந்த கடைக்காரன் போய் பேசுறாங்க, என்னங்க இது மாதிரி நைட்ல எடுத்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேன்னு சொன்னோன்னே, டேய் இது என்ன HD கேமராவா, நார்மல் கேமரா தான், நைட்ல எல்லாம் எடுத்தா ஒண்ணுமே தெரியாது, பகல்ல தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து நம்ம ஹீரோக்கு சுத்தமா செட் ஆகல, நீ வேணா பகல்ல எடுத்து ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ அவனோட அப்படியே எல்லாத்தையுமே மாத்தி பகல்ல எடுக்கலான்னு ஒரு எண்ணத்துல எடுக்கிறான். எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி என்ன பண்றான்னா வீட்டுல அவங்க இருக்க ஃபேமிலிக்கு போட்டு காமிக்கலாம். போட்டு எல்லாருமே பாக்குறாங்க, ஏ செம்மையா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பயமே இல்லை, எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க, ஆனா யாருமே பயப்படவே இல்லை. சோ இதனால இவனுக்கு நம்ம ஹீரோக்கு வந்து கடுப்பாயிருது. இப்பெல்லாம் பண்ணா சரிப்பட்டு வராது, நான் எடுத்தா வந்து பயங்கரமா எடுப்பேன், எல்லாரும் பயப்படுற மாதிரி எடுப்பேன், அதுதான் என்னோட படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அவன் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் போய் என்ன பண்றானா, அது மாதிரி எனக்கு HD கேமரா தான் வேணும், நான் வாங்கினா HD கேமரா தான் வாங்குவேன்னு சொல்றாரு. சொல்றதுக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, HD கேமரா நீ 2 நாளைக்கு வாடகை எடுக்கணும்னா 9000 ரூபாய் உனக்கு தேவைப்படும், சோ நீ எப்படி பண்ண போறேன்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ அடுத்ததான் என்ன பண்றாருன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்றாருங்க. வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாத்துலயும் போற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 9000 ரூபாய்க்கு கேமராவுமே வாங்கிடுறாரு. வாங்கல, அதாவது வாடகை எடுத்துறாரு, லைட்டு அது இதுன்னு எல்லாமே செட் பண்ணி வாடகை எடுத்துறாரு. எடுத்து அவர் நினைச்ச மாதிரி நைட்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துறாரு. எடுத்து முடிச்சுட்டு அதை அந்த கடைக்காரனுக்கு போட்டு காமிக்கிறாரு. ஏன்னா கடைக்காரன் வந்து ரொம்ப சிம்பிளா பயப்பட மாட்டான், ஏன்னா அவன் நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கான், அவனை அவ்வளவு சீக்கிரம் பயம் காட்ட முடியாது. அவனுக்கு போட்டு காமிச்சா அவன் அசால்ட்டா அப்படியே பார்த்துட்டே இருக்கான், லைட்டா தூங்கவே செஞ்சிடறான். ஏன்னா அந்த அளவுக்கு மூவி சீரிஸ்ல பயமே இல்லை. சோ இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கான், எதனால பயம் இல்லை பயம் இல்லைன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்றான். இவர் வந்து எப்ப பேய் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்காரு. சரியா அந்த டைம்ல பேய் வரும், சோ இவர் எதிர்பார்க்காத நேரத்துல பேய் வந்து அவர் பயப்படுவார்னு திரும்ப ஒரு சின்ன பொண்ணு எடிட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து திரும்பவும் போட்டு காமிக்கிறாங்க. இந்த டைம் இவர் எடிட்லாம் பண்ணி போட்டு காமிக்கிறாருல, இதை வந்து ஹீரோ அந்த அண்ணனும் அந்த கடைக்கார அண்ணனும் ஹீரோட ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. பார்த்துட்டு பயந்துடுறாங்க, என்னடா அன்னைக்கு எடுத்த அதே ஷார்ட் ஃபிலிம் தான், நான் லைட்டா தான் எடிட் பண்ணிருக்கேன், செம பயமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு முடிவுக்கு வரோம், அதாவது இப்போ நான் எடுத்த இந்த இதை வந்து நிறைய காப்பீஸ் போட்டு என் ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன், கொடுத்து எல்லாருமே பார்க்கட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஆள்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரான். இப்போ என்ன பண்றானா இதே ஷார்ட் ஃபிலிமை கொண்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட, அதாவது வீட்டில் போட்டு காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்லயும் போட்டு காமிக்கிறான். அதை பார்த்துட்டு அப்பா அம்மான்னு எல்லாருமே பயந்துடுறாங்க, செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இப்படி செம்மையா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்க, செம்மையா இருக்குடா, நீ எடுத்ததுலயே சூப்பரா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அதாவது சாரி நம்ம ஹீரோட தாத்தா, அவர் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கோமாக்கு போயிடுறாரு, அதாவது மயங்கி விழுந்துடுறாரு. ஐயோ என்னடா ஷார்ட் ஃபிலிம் பார்த்தே உங்க தாத்தாவை மயங்க வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு அப்படின்னு. இப்போ தாத்தாவை கொண்டு போயிட்டு இதையும் சேர்த்துட்டாங்க. பார்த்தா அவர் வந்து கோமாக்கு போயிட்டாரு, ஏதோ லைட்டா ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு, அதுக்கப்புறம் கோமாக்கு போயிட்டாரு. இப்போ இவருக்கு ஒரு டவுட், ஹீரோக்கு வேற நம்ம ஷார்ட் ஃபிலிம்னால தான் இவருக்கு இது ஆச்சா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, நீ நல்லாவே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற, உனக்கு படிப்புலாம் செட் ஆகாது, நீ நினைச்ச மாதிரியே உன் ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே இந்த 500 ரூபா வச்சுக்கோ, ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே காப்பி போட்டு கொடு, நீ அது மாதிரி உன்னை வந்து டைரக்ஷனுக்கும் சேர்த்து விடுறேன், அந்த படிப்புக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றானா அது மாதிரி சிடிஸ்லாம் காப்பி எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்றானா டைரக்ஷன் காலேஜுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து அப்படியே டைரக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அது இது நம்ம லைஃப் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. இப்பதான் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஒரு ஹீரோயினை மீட் பண்றான். அவ வந்து இப்பதான் ஒரு நார்மல் ஒரு பிகைனிங் ஸ்டேட்ல இருக்க ஒரு ஹீரோயின். அவளை பார்த்தோன்னே வந்து அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வந்து இது மாதிரி அப்ரோச் பண்றான், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் டேட் பண்ணோம்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்ல சூப்பர் ஹீரோ ஆயிருவேன், ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹீரோயினா ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்லிடுறாரு, என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து எனக்கு எல்லாமே ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறது தான், அதனால நான் இப்படிக்கு எதுலையுமே ஃபோக்கஸ் வைக்க மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த ஹீரோயினும் கடுப்புல இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ போயிட்டு ஹவு டு ட்ரெயின் அவர் டிராகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாலிவுட் இது இருக்குல்ல அனிமேட்டட் மூவி, அதை போய் பார்க்கறாரு. பார்க்கறப்பதான் அவருக்கு தெரிய வருது, நம்ம ஏன் அதாவது நம்ம மலையாள இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஏன் ஒரு புது விதமான கான்செப்டை கொண்டு வரக்கூடாது, எல்லாருமே இந்த பேய் அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க, நம்ம மான்ஸ்டர் அது மாதிரி கொண்டு வந்து எதுக்காக பயம் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவருக்கு வருது. அவர் என்ன பண்றாருன்னா இதை பத்தி அவர் ஃப்ரெண்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நான் மான்ஸ்டர் கொண்டு வர போறேன்டா, மலையாள இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் மான்ஸ்டர் கொண்டு வந்து என்னோட எது மாதிரி ஒரு பெஸ்ட் டைரக்டர் நான் நிரூபிக்க போறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த கடைக்காரன் வராரு. வந்துட்டு அந்த சிடி கடைக்காரர் இருக்காருல, அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு நோட்டீஸ் காமிக்கிறாரு. காமிச்சு என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒரு இது நடக்க போகுது, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அதுல நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீ ஏற்கனவே எடுத்து 3 ஷார்ட் பிலிம் வந்து யூடியூப்ல போட்டிருக்கல, அது 3யுமே நான் அமிச்சிட்டேன் உங்களுக்கு, என்ட்ரி வெறும் 500 ரூபா தான், ஆனா இதுல
இதுல ஜெயிச்சிட்ட அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உன்னோட படத்தை எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உன்னோட படத்தை வந்து அவங்க ப்ரோமோட் பண்ணுவாங்க, நீ வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க படத்தை எடுப்ப, அவங்க அதுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷம். சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதுக்காக என்ன பண்ணிருக்கானா நம்ம ஹீரோ வந்து செலக்டும் ஆயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 200 ஷார்ட் ஃபிலிம் சூஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு 15 பேர் திரும்ப சூஸ் பண்ணி அடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ அது மாதிரி இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரெடி பண்ணி என்ன பண்ணிருக்கானா ஒரு புது ஷார்ட் ஃபிலிம் அவன் சொன்ன மாதிரியே மான்ஸ்டர்ஸ்லாம் வச்சு எடுக்கணும் அப்படின்னு புது ஷார்ட் ஃபிலிம் வச்சு என்ன பண்ணிருக்கானா போய் அதையும் கொடுத்துட்டான். பாக்குறாங்க, அதை பார்த்து நிறைய பேர் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அதாவது ஷார்ட் ஃபிலிம் செம்மையா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வச்சு ஸ்டேஜ்ல வச்சு. ஆனா அதுல நம்ம ஹீரோ தான் அதாவது ஜெயிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ஜெயிக்கல. அதுக்கு பதிலா அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு அர்ஜுனுங்க. அவன் வந்து ஜெயிச்சிட்டான். அதாவது அவனோட ஷார்ட் ஃபிலிம் அந்த அளவுக்கு பெஸ்டான இல்ல, மொக்கையா தான் இருந்துச்சு. ஆனா அவன் வந்து ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர் வந்து அவனுக்கு பரிசு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ செகண்ட் பரிசு தான் நம்ம ஹீரோ அடிச்சிருக்கான். சரி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க செகண்ட் பரிசு அடிச்சதுக்கு. ஆடியன்ஸ்ல இருந்து செம்ம சவுண்ட், அவனுக்கு செம்மையான அப்ரோச் ஒன்று கிடைக்குது. அதை பார்த்து அவன் நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம சந்தோஷம். அப்ப மக்களுக்கு என்னோட அதாவது ஷார்ட் ஃபிலிம் வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு அதுவே போதும், நான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிறாரு. இப்பதான் என்ன ஆகுதுன்னா அந்த அதை வந்து கீழே இருந்து அந்த ஃபர்ஸ்ட் பரிசு அடிச்சாலும் அர்ஜுன் அவன் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இப்படியே போனா வேலைக்கு ஆகாதே அப்படின்னு உடனே திரும்ப வந்து மேலே ஏறி வந்து என்ன பண்றான்னா நான் டிஸ்டர்ப் பண்றது மன்னிச்சிருங்க, உடனே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மைக்க வாங்குறான். நான் வந்து அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து நான் ரொம்ப பெரிய ஃபேனு, சின்ன வயசுல இருந்து நான் அவனோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், அதை பார்த்தா நான் வளர்ந்தேன், நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது என்னோட 10 வயசுல தான் அப்படின்னு நிறைய பொய்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ சின்ன வயசுல படம் அதாவது ஷார்ட் ஃபிலிமே எடுத்ததே கிடையாது, அவன் இப்பதான் ஷார்ட் ஃபிலிமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் இது மாதிரி நிறைய பொய்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு நான் நிறைய ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணேன், அவர் ரிப்ளைவே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டா வில்ல மாதிரியும் காமிச்சிட்டு இவன் லைட்டா அப்பாவி மாதிரியும் காமிச்சிட்டு எல்லா கைத்தட்டியுமே இவன் வாங்கிட்டு போயிடுறான். கடைசியில இவரோட இம்ப்ரெஷன்ல தான் நான் வந்து இவ்வளவு பெரிய ஷார்ட் ஃபிலிமே எடுத்தேன், இப்போ இவருக்கு போட்டியா வந்திருக்குங்கிற மாதிரி எல்லா கைத்தட்டியும் இவன் வாங்கிட்டு போயிடுறான். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம்ல யோசிச்சுட்டே இருக்காரு. இப்பதாங்க அந்த இடத்துக்கு ஒருத்தன் வர்றான். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம சச்சின் தான். அதாவது யார் அந்த பெரிய நாவல் ஆக்டர் இருப்பார்ல, நாவல்லாம் எழுதுவார்ல, அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்களே போலி பண்ணிட்டு இருந்தானே அவனோட பையன் சச்சின். அவன் வர்றாங்க. அவன் வந்து என்ன சொல்றானா, தம்பி இது மாதிரி அந்த ஸ்டேஜ்ல என்ன நினைச்சு நானும் பார்த்தேன், அதாவது உன்னோட புகழெல்லாம் அவன் வாங்கிட்டு போயிட்டான், சரி அதை பத்தி கவலைப்படாத, ஆனா ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட டேலண்ட் செம்மையா இருக்கு, உன்னோட ஐடியா செம்மையா இருக்கு, நான் இது மாதிரி ஒரு நாவல் ஒன்று வச்சிருக்கேன், அதாவது எங்க அப்பாவோட நாவல் தான், அந்த நாவலை வந்து நான் மூவியா எடுக்கலான்னு இருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு டேலண்ட் அதாவது எங்க டேலண்டான ஆள் வேணும், அதுக்கு நீ தான் சரியா இருப்ப, அதை பத்தி நீ என்ன யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், இப்படிக்கு நான் வேற ப்ராஜெக்ட் பண்றதுல ஐடியாவே இல்ல, நான் என்னோட மூவியை வந்து நல்லா டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு, அது மாதிரி இதை பத்தி உனக்கு வேற டவுட்னாலும் இல்ல நீ என்னோட ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உனக்கு ஓகேனாலும் எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இப்போ கேண்டீன்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் பாக்குறான் அந்த அர்ஜுனை வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வெறுப்பாகுது, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமே, சரி சச்சினோட இதை டீல வந்து ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சச்சினுக்கு கால் பண்ணி கூப்பிடுறான். சச்சினும் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்கிறாரு. சரி நான் இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க கதை அந்த நாவல்ல இருக்க கதையில இருக்க எல்லா மிஸ்டேக்ஸையும் கிளியர் பண்ணி சூப்பரா உங்களுக்கு கதையை ரெடி பண்ணி தந்துடுறேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கதை முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்னோட படத்தை வந்து டைரக்ட் அதாவது அதுக்கு வந்து நீங்க ப்ரொடியூசரா இருக்கணும், அதை வந்து நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நான் வந்து அதை காசு போட்டு நான் உன்னோட உன்னோட படத்தை நெக்ஸ்ட் படமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு. டீல் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்றானா நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் வந்து அந்த சச்சின் வந்து அவனோட பார்ட்னர்ஸா இருப்பான்ல அவங்க கிட்ட நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சரியா ஃபயாஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, அவன் தான் மெயினான ஆளு. ஓகேவா, ஃபுல்லா அவன் தான் வந்து நிறைய காசு போடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஃபுல் கதையுமே ரெடி பண்றாரு, அதை ஃபயாஸ் டைம் கொடுக்குறாரு. ஃபயாஸ்க்கு கதை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இதை வந்து சச்சின் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி இதுல ஏன் ஹீரோயினே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோயின் யாரு தெரியுமா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தால, அதாவது அவளை நம்ம ஹீரோயினாவே வச்சுக்கலாம், அவ பேரு தான் ஹேனா. ஓகேவா, அவ தான் இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டா. இப்போ அந்த ஹீரோயின் வேணாம், ஏன்னா நம்ம வந்து என்னைக்குமே ஹீரோயின் தான் வந்து பேயின்னு நம்ம காமிச்சிட்டோம்னா மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பே இருக்காது, ஸோ அந்த பயமே இருக்காது. நான் ஹீரோயின் அதாவது பேயை நான் காமிக்க போறது இல்லை, கடைசியில தான் காமிக்க போறேன், அப்பதான் மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ வந்து ஹீரோயின் இல்லாதனால நாங்க யாருமே நடிக்க மாட்டோம், அந்த ஹேனா தான் எங்களுக்கு மெயின், அவ தான் இப்போ இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்கா, அவ இல்லைன்னா நாங்கள யாருமே காசு போட மாட்டோம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர்ஸும் விலகிடுறாங்க. ஆனா இப்போ சச்சினுக்கு இப்பதான் வந்து கதையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹீரோ மேல ஃபுல் நம்பிக்கை வச்சு என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நீங்க எல்லாருமே விலகிக்கோங்க, நான் காசு போடுறேன், ஏன்னா மொத்தம் 6 கோடி போடணுமா, நான் எப்படியாவது 2 மாசத்துல காசு ரெடி பண்ணிடுறேன், நம்ம இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா எல்லாருமே சொல்றாங்க இவனால அவ்வளவு காசுலாம் இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ எல்லாருமே இங்க வந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த ஃபயாஸ் என்ன பண்றாருன்னா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு. இங்க பாரு தம்பி, அவன் காசு ரெடி பண்ண 1 வருஷமாச்சும் ஆயிரும், அதனால நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு முன்னாடி அந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வந்து நீ ஒரு படம் ஒன்று எழுதி கொடு, ஒரு கதை எழுதி கொடு, நான் வந்து அதுல ப்ரொடக்ஷன் பண்றேன், காசு போடுறேன், நீ படத்தை எடு, நம்ம வந்து செமையா பார்க்கலாம், காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுல ஹீரோக்கு நம்பிக்கை இல்ல, என்ன வந்து யார் சச்சின் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு, நான் அப்படியே அவருக்கே சீட் பண்ண முடியுமா, நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு நோ சொல்லிடுறாரு. சரியா சின்ன வயசுல நான் அப்படியே டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோக்கு ஆசை. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா 1 வருஷம் கடந்துருதுங்க. சொன்ன மாதிரி அந்த சச்சின் பையன் காசையே ரெடி பண்ணலையா. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா அந்த அர்ஜுன் வந்து என்ன பண்ணா, அந்த ஷார்ட் பிலிம் நம்ம ஹீரோவை ஏமாத்தி ஷார்ட் பிலிம்லாம் இது பண்ணால ஜெயிச்சான்ல, அவன் இப்போ வந்து ஆஃப்டர் பார்ட்டின்னு சொல்லி அந்த அதே ஹீரோயினை வச்சு ஒரு படமே எடுத்துட்டான்.
படம் வந்து செம ஹிட்டா போயிடுச்சுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி என்ன சொல்றானா, மச்சான் திரும்ப ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன், சூப்பர் கதை, பட் அதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுடா, எனக்கு பயமா இருக்கு, நீ என்ன பண்ற, நீ ஃபுல் படத்தை பார்த்துட்டு அதுல என்ன மிஸ்டேக்கா இருக்குன்னு மட்டும் வந்து சொல்லிட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு ஓகேன்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இப்போ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ அவனோட இடத்துக்கு போறான். அவன் என்ன பண்றானா அப்படியே அவனோட கதையை லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ போதே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. அவன் என்ன பண்ணிருக்கானா, நம்ம ஹீரோட ஷார்ட் ஃபிலிம்லாம் 2-3 பார்த்துருக்காங்க. பார்த்து அவன் என்ன பண்ணிருக்கான், அதுல இருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டான். என்ன ஐடியானா, நம்ம ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, நான் தான் வந்து மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறேன்னா மான்ஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து எல்லாருக்குமே பயம் காட்ட போறேன்னு யோசிச்சு வச்சிருந்தார்ல, அதுல தான் ஒரு பெரிய கோளாறு ஆயிடுச்சுங்க. அதை வந்து அப்படியே அந்த ஐடியாவை இவன் திருடி என்ன பண்ணிட்டானா, அதை வச்சு இவன் படம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எங்கெல்லாம் பயம் காட்டணும்னு அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலை அப்படியே காப்பி அடிச்சுட்டான். இதை வந்து இவன் சொல்றப்பயே நம்ம ஹீரோ வந்து கேட்டுறாரு. அப்படியே நம்ம ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. அவருக்குள்ள பிளாஷ்பேக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் எப்படி அவரோட ட்ரீம் இருக்குன்னு நினைச்சாரோ அது எல்லாமே உடையிற மாதிரி அப்படியே ஃபுல் படத்தையுமே பாக்குறாரு. பார்த்து முடிச்சு எண்டிங்ல அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப சரியா அந்த அர்ஜுனும் வரான். வந்துட்டு என்னடா ஆச்சு, படம் எப்படி இருக்குன்னு கேட்டோன்னே அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நம்ம ஹீரோ, நீ வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் காப்பி அடிச்சா பரவாயில்ல, அது எப்படா நீ வந்து என்னோட ஸ்டைலே காப்பி அடிக்கலாம், என்னோட ஃபுல் ஸ்டைலையுமே நீ காப்பி அடிச்சிருக்க, இந்த படத்தை பார்த்துட்டு யாருமே உன்னோட படம்னு சொல்ல மாட்டாங்க, இது என்னோட படம் தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நீ காப்பி அடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்னோட கதையை மட்டும் திருடல, என்னையே நீ ஃபுல்லா அழிச்சிட்ட, என்னோட ஐடென்டிட்டியே அழிச்சிட்ட நீ இப்படி பண்றனால. அது மட்டும் இல்லாம இந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும், அதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா இந்த வெற்றி வந்து நீயா சுயமா ஜெயிச்சது கிடையாது, இது நீ என்னோட வெற்றியை தான் ஆட்டையை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து உடனே கிளம்பிடுவாருங்க. பயங்கரமா எழுதிட்டு கிளம்பிடுவாரு. இதனால என்ன ஆகும்னா நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருவாரு. அவர் ஒரு ஐடென்டிட்டி, அவருக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருந்தாரு, அந்த ஐடியாவே ஒருத்தன் திருடுறான். அப்ப நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும், அவர் வந்து ஒரு மாலிவுட்லயே அவர் வந்து ஒரு ஃபேமஸான, அதாவது ஹிஸ்டரியை மறக்காத மாதிரி ஒரு மூவி எடுக்கணும்னு அவரோட ஆசை. அவர் இப்படி பண்ணனால இவன் வந்து திருடுனால என்ன ஆச்சுன்னா இனிமே அவரால் அப்படி எடுக்கவே முடியாது. அதனால யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்பயுமே ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப குட்டா இருந்தாரு, எல்லாருமே ட்ரஸ்ட் வச்சார்ல, இப்ப அது ஃபுல்லாவே உடையுதுங்க. இனிமே அவர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அவருக்கு எந்த ட்ரஸ்ட்டுமே இல்லாம என்ன பண்றாருன்னா இப்போ ஒரு முடிவுக்கிறார், நான் ஒரு செம கதை எழுத போறேன் அப்படின்னு. அவரோட அந்த கதை ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்த எல்லாத்தையுமே அழிச்சிட்டு உடனே வந்து அந்த இவர் இருக்கான்ல ஃபயாஸ், அவனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இது மாதிரி நான் வந்து அதாவது நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு இது மாதிரி வந்து என்னோட படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டீங்கல்ல, அந்த படத்துக்கு இப்பயே நீங்க எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டோம்னா அவர் ஓகே சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் யாரையுமே நம்ப மாட்டேன், என் கதையை நான் யாருக்குமே படிக்க கொடுக்க மாட்டேன், நான் சொல்ற கதையை நீங்க கேட்டுக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் ரெண்டாவது யாருமே நான் படம் எடுக்கும்போது கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஃபயாஸும் ஓகே சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோ சூப்பரா ஒரு படம் எடுத்துறாருங்க. அதாவது ஒரு பிரீஸ்ட் வந்து என்னன்னா சரியா அதாவது சர்ச்சுக்குள்ள இருந்து அப்படியே எரிஞ்சுட்டே பறக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று எடுக்கிறாரு. செம்மையா இருக்க பார்க்கவே. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்டர் எல்லாருமே அந்த படத்தை பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, நான் அது மாதிரி இந்த படம் எடுக்கும்போது இந்த லாஸ்ட் சீன்ல அடிச்சு கீழே வந்து கையெல்லாம் உடச்சுக்கிட்டேன், பட் இருந்தாலும் இந்த படம் செம்மையா இருக்கு, பார்க்கவே ஒர்த்தா இருக்கு, நான் நடிச்சதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி நடிச்ச ஒரு மூவி இது, நீ கண்டிப்பா ஃபேமஸான ஒரு பயங்கரமான டைரக்டரா வருவடா அப்படிங்கிற மாதிரி இவனை பாராட்டுறாரு. இப்ப இதே படத்தை வந்து பின்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிருது, என்னடா இவன் இப்படி எடுத்து வச்சிருக்கான் அப்படி ஒரு மாதிரி தங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது தான் சொல்றாங்க, நீ எடுத்திருக்க மாதிரியே ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நீ எடுத்திருக்க படம் பேர் வந்து மிருகம், ஓகேவா, அதாவது அந்த படத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு காமிக்கிறாங்க. பார்த்தா அதுலயுமே ஒருத்தன் கடைசியில் என்ன பண்றானா தண்ணியை தூக்கி மேல ஊத்திட்டு அப்படியே எரிஞ்சிட்டு பறக்குறாங்க. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு மனசு உடைஞ்சு போயிருது. அந்த ஆக்டர் இருப்பான்ல அவனுக்கும் மனசு உடைஞ்சு போயிருது, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், ரொம்ப சந்தோஷப்பட்டா பார்த்தா இப்படி ஆயிருச்சுன்னு வருத்தத்திலே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இப்படி யோசிச்சிட்டே இருக்காரு, என்னடா பண்றது அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு என்ன பண்றாருன்னா அந்த ப்ரொடியூசர்ட்ட பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட, நம்ம ஃபயாஸ்ட்ட போய் பேசுறாரு. பாருங்க சார், இப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், படம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க, படம் ஓடாது, ஃபிளாப் ஆயிரும், நீங்க 5 கோடி கிட்ட இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 5-6 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ வந்து மொத்த காசுமே போய் லாஸ்ட்ல தான் போய் உட்காருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றது கேட்கணும்னா படத்தை லைட்டா கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும், ஒரு 30% ஆஃப் படத்தை வந்து திரும்ப ரீஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு அதுல ஃபயாஸ்க்கு விருப்பமே இல்ல. திரும்ப நான் 50 லட்சம் அதுக்கு செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அப்படி இப்படி நம்ம ஹீரோ பண்ணி என்ன பண்றானா கன்வின்ஸ் பண்ணி ஃபயாஸ் ஓகே பண்ண வச்சிடறான். சரி ஓகே நான் செலவு பண்றேன்னு சொல்லிட்டான். இப்பதான் சரியா ஃபயாஸ்க்கு ஒரு கால் வருது. என்ன வருதுன்னா அந்த படத்துல நடிச்சிருந்தாருல ஹீரோ, அவர் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு அப்படின்னு. இதை கேட்ட உடனே 2 பேருமே நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அவ்வளவு கூட்டமா இருக்கு. உள்ள போய் பார்த்தா செத்து போயிட்டான். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. 2 பேருமே அப்படியே பயந்துட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து தான் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசருக்கு செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இவனோட லாஸ்ட் படம் நம்ம படம் தான், இவன் செத்து போயிட்டான். அப்ப இவனோட லாஸ்ட் படம் என்ன ஆனாலுமே சரி பயங்கரமா ஓடும், இவனோட ரசிகர்கள் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடும், அதுக்காக ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பாங்க. சோ எனிவே இவன் செத்தது நமக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆனா அதுல வந்து ஹீரோக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. என் படம் என்னைக்குமே பெஸ்டா இருக்கணும், இவன் செத்தனால என் படம் ஓடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சுத்தி எல்லாருமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அந்த யாரு இந்த அர்ஜுன் இருப்பான்ல அவனும் வந்து அப்படிதான் சொல்றான். நிறைய பேர் அப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னா இதுல நம்ம ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இப்படி நான் ஒன்னும் ஜெயிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரொடியூசரோட சண்டைக்கு போனா ப்ரொடியூசர் சொல்லிடுறான், என்னாலும் இது என் படம் தான், நான் தானே காசு போட்டேன், நான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தான் போறேன், உன்னால என்ன முடியும்
ஏதோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் இவன் நம்ம ஹீரோ என்ன பண்றான், போயிட்டு வந்து இது பண்ணிடுறான், ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுடுறான், இந்த படத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவர் செத்து போய் அவரோட செத்ததை வச்சு ஒரு எமோஷனை வச்சு இந்த படத்தை ஃபேமஸ் ஆக்கலாம்னு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் தப்பா எழுதி போஸ்ட் போட்டு விட்டுறான். விட்டோனே இப்ப அந்த ப்ரொடியூசர் கால் பண்றான், இங்க பாரு அந்த போஸ்ட் ஒழுங்கா அழிச்சிட்டு ரீபோஸ்ட் பண்ணு, நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதை ரீபோஸ்ட் பண்ணு, இது மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை பேன் பண்ணிடுவான், நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்ட, என்ன ஆனாலும் அந்த படம் ரிலீஸ் தாண்டா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாகிறாரு. என்ன பண்றாருன்னா, ஹீரோக்கு வந்து சரியா அந்த ஸ்டுடியோக்குள்ள போறதுக்கு அக்சஸ் இருக்கு. என்ன பண்ணாருன்னா, நைட்டா ஸ்டுடியோக்கு போறாரு. அந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க டேட்டா, அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுறாருங்க. இதை வந்து ஃபுல்லா டெலீட் பண்ணி விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ இன்னும் வெறுப்பாயிராரு. வீட்டுக்கு போயிட்டு சும்மா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு போர்டு எழுதி அவர் பார்த்துட்டு இருக்காரு. எப்பயுமே அந்த போர்டில் தான் அவருக்கு என்னென்ன தேவைன்னு எழுதி வச்சிருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தும்முறாரு. பார்த்தா அவர் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே கீழே மயங்கி விழுந்துறாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ இதுல இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஆனா அவரோட நியூஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. அந்த படத்தை வந்து டெலீட் பண்ணிட்டான். அது மாதிரி அவ்வளவு பெரிய ஆக்டர் வந்து செத்து போயிட்டாரு. அவரோட கடைசி படம் பார்த்தா அதையும் டெலீட் பண்ணிட்டான். இப்போ அந்த படமே வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி பெரிய இதா போய்கிட்டு இருக்கு, நியூஸா போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா போலீஸ்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவன் மேல கேஸ் விழுந்துருச்சு. 3.5 கோடி கீழ படத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தா அந்த ப்ரொடியூசர் வந்து கேஸ்லாம் போட்டு விட்டான். இந்த பிரச்சனை இப்ப பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இதனால அவன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போறான், கையெழுத்துலாம் போடுறான். அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரொடியூசர் இப்ப நிறைய பேர்லாம் யோசிச்சு என்ன ஒரு பிளானுக்கு வந்திருக்காங்கன்னா, அவன்கிட்ட 3.5 கோடி இது நஷ்டஈடு வாங்கணும். அதோட சேர்த்து அவனை வந்து மாலிவுட்ல வந்து எந்த படமே எடுக்க கூடாது, அவனை டைரக்டர்ல இருந்து பேன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் விட்டுறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமான ஒரு ஐடியா வருது. 3.5 கோடி நஷ்டத்தை எப்படி ஈடு பண்றது? ஓகே, இப்போ வந்து அந்த அர்ஜுன் இருக்கான்ல, அவன் ஏற்கனவே வந்து ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தான் நம்ம ஹீரோயினை வச்சு, ஆஃப்டர் பார்ட்டி அப்படின்னு. அவனுக்கு இந்த செகண்ட் படம் சுத்தமா வந்துட்டு படமே இல்ல, ஸ்டாக் இல்ல, கதை இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோவோட கதை தானே இப்ப பார்த்தா திருடிட்டு இருப்பான். கதை இல்லாதனால அவன் முழிச்சிட்டே உட்காந்துருக்கான், என்ன பண்றது. நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே ஒரு படம் ஒன்று இருக்கு, ஒரு பழைய கதை, ஒரு ஃபுல் கதை ஒன்று எழுதி வச்சிருக்காரு. அதை ரிலீஸ் பண்ண ஐடியா இல்லாம இருக்காரு. இதை கொண்டு போயிட்டு அர்ஜுன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த படத்தை நீ எடுத்துக்கோடா, ஆனா அதுக்கு பதிலா நீ ஒன்று பண்ணணும், உனக்கு எப்படி இருந்தாலும் கதை ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும், அதுக்கு பதிலா நீ என்ன பண்றேன்னா, உன்னோட சங்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே பேசி என்ன இது மாதிரி டைரக்டர் வந்து பேன் பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு நல்ல டைரக்டரா இருக்கணும், அதனால என்ன பேன்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணி விடு, அது என்னால அந்த 3.5 கோடி நஷ்டம் எல்லாம் கட்ட முடியாது, அதுக்கும் பேசி சால்வ் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்காக அந்த டைரக்டர் யார், அர்ஜுன் இப்போ கொஞ்சம் ஃபேமஸான டைரக்டரா இருக்காங்கல்ல, அவனும் அப்படி இப்படி சங்கத்துல பேசி என்ன பண்ணிடுறானா, அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிடுறாங்க. இப்போ சங்கத்துல இருந்து திரும்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அந்த ப்ரொடியூசரும் இருக்கான், யாரு ஃபயாஸும் இருக்கான். அவன்கிட்ட பேசி அது இதுன்னு எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டு அவனே இங்க இருந்து அனுப்பலான்னு பாக்குறப்போ தான் இப்போ புதுசா ஒரு கேரக்டர் ஒருத்தன் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கான்ல, ஹீரோயினோட அண்ணன் தாங்க அவன். அவன் வந்து என்ன பண்றானா, ஒரு பெரிய பிசினஸ் மேனு, பயங்கரமான ஹாரிஸ் அப்படின்னு ஒரு பெரிய இது ஒன்று வச்சு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். வருஷத்துக்கு 500 கோடி லாபம் பாக்குறவன். அவன் வந்து இப்போ நம்ம ஹீரோவோட படத்தை வந்து எடுக்கலான்னு இருக்கான். எதனாலனா, நம்ம ஹீரோயின் இருக்கால, ஹேனா இருக்கால, அவளும் அர்ஜுன் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது இந்த டைரக்டர் இருப்பான்ல, அவனும் அந்த அர்ஜுன் பையன் என்ன பண்ணிருக்கான், ஹேனாவோட பிரேக்கப் பண்ணிட்டான். சரியில்லை அது இது பிரச்சனை சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டான். இப்போ ஹேனா வந்து இது கொடுக்கணும், கம்பேக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோ மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்னா, நல்ல கதை எழுதுற ஒருத்தர் கதை எழுதுனாதான் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு அவளுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. அதனால அவங்க அண்ணனை வச்சு என்ன பண்ணிருக்கானா, படம் எடுக்க ஓகே சொல்ல வச்சிருக்கா. இப்போ இவனும் படம் எடுக்க ரெடியா இருக்கான். இப்போ நமக்கு நம்ம ஹீரோக்கு தேவை எல்லாமே கதை மட்டும்தான். இப்போ வந்து நம்ம ஹீரோட்ட எந்த கதையுமே இல்லை, எல்லாமே ஜீரோல இருக்கு. இப்போ என்ன பண்றாரு நம்ம ஹீரோ, பயங்கரமா யோசிக்கிறாரு, விடிய யோசிக்கிறாரு. 6 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படி இப்படி யோசிச்சாலும் நம்ம ஹீரோக்கு கதையே பட மாட்டேது. நிறைய மூவிஸ் பாக்குறாரு, மூவிஸ் பார்த்தா ஐடியா கிடைக்கும், அப்படி இருக்கும் இப்படி கிடைக்கும் பாக்குறாரு. என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு ஐடியா வர மாட்டேது. என்னடா யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் காலேஜுக்கே போகாம சும்மாவே உட்காந்துருக்கான். ஏன்டா நீ காலேஜுக்கு போலன்னு கேட்டா, அப்பதான் சொல்றான், நான் ராகிங் பண்ணடா, மாட்டிக்கிட்டேன், காலேஜ் விட்டு தூக்கிட்டாங்க, விரட்டி விட்டாங்க, என்ன பண்றது தெரியாம இருந்தேன். அந்த டைம்ல தான் நானும் ஒன்ன மாதிரி நிறைய நாவல்லாம் படிச்சிருந்தேன்ல, அதனாலதான் சரி நானும் படம் எழுதலாம் அப்படின்னு பெரிய கதை ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்னு கதையை காமிக்கிறான். என்னடா நீ இவ்வளவு பெரிய கதை எழுதி வச்சிருக்க, நீ எப்படா இதுல இறங்கணும்னு சொன்னோன்னே, போர் அடிச்சு மச்சான் அதான் இறங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கார்ல போயிட்டே பேசுறாங்க. கார்லாம் பஞ்சர் ஆயிருது. அப்பதான் ஹீரோ சொல்றான், கதை கொஞ்சம் ஓகேவா இருக்கு, ஆனா இது வந்து கன்ஃபார்ம் ஹிட் அடிக்குமான்லாம் தெரியாதுடா, ரொம்ப டவுட் தான், நிறைய பேருக்கு இந்த கதை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே ரூம்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. டே உங்க தாத்தா வந்து முழிச்சிட்டாரு, கண் முழிச்சிட்டாரு, உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது மாதிரி அவங்க அப்பா கால் பண்றாரு. என்ன தாத்தா முழிச்சிட்டாரா அப்படின்னு உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா டாக்டருக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் தெரியும் அதெல்லாம் பத்தி. என்ன பண்றானா, அவனே சதஸ்கோப்லாம் எடுத்துட்டு போயிட்டு உள்ள போய் தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சும்மா வந்து மைக் அந்த நெஞ்சில வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். பாக்குறப்ப தாத்தா கிட்ட எந்த ஒரு இதுமே இல்ல. அப்ப செத்துட்டாரு போல அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது கண்ணுல வந்து லைட் அடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு முழிச்சிடாருங்க. முழிச்சு எந்திரிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, டே லூசுத்தனமா வந்து என் காதுல டெய்லியே வந்துட்டு, தாத்தா என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா நீங்க கோமாக்கு போனீங்களான்னு சாரி கேட்டுட்டு இருக்காத, உன் ஷார்ட் ஃபிலிம் அவ்வளவு பயமாலாம் இல்ல, நான் ஒன்னும் அதை பார்த்துட்டு கோமாக்கும் போல, நான் வந்து ஒரு உண்மையை பார்த்து பயந்து தான் கோமாக்கு போனேன். இது மாதிரி பேய்ங்கிற பொய்யை தாண்டி உண்மைதான் வந்து எல்லாரையும் ரொம்ப பயன்படுத்தும், நான் அதை பார்த்தா பயந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உழுந்து செத்து போயிடுறாருங்க. இப்ப பாக்குறாங்க, என்னடா தாத்தா செத்து போயிட்டாரு, எதுக்குடா எந்திரிச்சு என்னடா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். அப்ப அன்னைக்கு நைட்டு தாத்தாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று பாக்குறாரு. நம்ம ஹீரோ எப்பயுமே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வீட்டுக்கு காமிக்கிறப்ப என்ன பண்ணுவார்னா, இன்னொரு கேமரால
கேமரால அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் கேப்சர் பண்ணணும், எப்படி அவங்க பயப்படுறாங்கன்னு கேப்சர் பண்ணணும் இன்னொரு கேமரா வந்து வச்சிருந்தாரு. அதுல பார்த்தா தாத்தா வந்து ஒரு நாவல் படிச்சிட்டு இருந்தாரு. அந்த நாவல் என்ன நாவல்னு பாத்தீங்கன்னா டிவில்ஸ் ஐலண்ட், நம்ம ஹீரோவோட அந்த கடைசி காப்பி ஒன்று நம்ம ஹீரோ வச்சிருந்தாருல அதை தாங்க படிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரு படிச்சுட்டு அப்படியே பயந்து விழுந்துட்டாரு. அந்த நாவல்ல என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அடுத்து என்ன பண்றான்னா அந்த நாவலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறான். படிக்க படிக்க நம்ம ஹீரோக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் படிச்சேன், அப்ப இந்த அளவுக்கு எனக்கு அதுல ஆர்வம் இல்ல, கதை எனக்கு பிடிக்கல, ஆனா இப்ப செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சு ஒரு கட்டத்துல பயப்படவே ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அது அப்படி ஒரு உண்மையான சம்பவம் இருக்கும். ஒன்னும் இல்ல, வேற ஒருத்தவங்களோட உழைப்பை இன்னொருத்தன் திருடிட்டு போறான். அந்த நல்லவங்களுக்கு வந்து கடைசி வரைக்குமே உண்மை ஜஸ்டிஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப பெரிய பயமாவே இருக்கும் உண்மையான மக்களுக்கு. இதை அவன் படிச்சோன்னா பயந்துடுறான் நம்ம ஹீரோ. பயந்ததுக்கு அப்புறம் நான் கதை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு போய் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். சரி, இப்போ இந்த நாவலோட காப்பி வந்து நம்ம போயிட்டு யார் காப்பிரைட் போட்டுருப்பாங்களா அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம இதை கிளைம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு நாவல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பேசலான்னு உள்ள போயிருக்கான். போயிட்டு வரவன் சிரிச்சுட்டே வரான். என்னன்னு பார்த்தா கையில 50,000 ரூபாய் செக் இருக்கு. இங்க பாரு, அந்த நாவலை கொடுத்தா 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கடா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்றான். யாரா நாவலை வாங்கிட்டு போனான்னு சொன்னா இப்போ ஒருத்தன் கார்ல போனா பாரு அவன் தான் சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அவன் நேரா எங்க போறான்னு பாத்தீங்கன்னா சச்சினோட வீட்டுக்கு போறான். சச்சின் ஏன்னா அந்த டிவில்ஸ் கிச்சன் வந்து சச்சினோட அப்பா தானே எழுதினாரு. அதாவது பொய் சொன்ன இது பொய் காப்பி ஒன்று லாஸ்ட் காப்பி. ஸோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஆள் என்ன பண்றான்னா சச்சின் போயிட்டு இந்தாங்க உங்க அப்பா செத்து போறதுக்கு முன்னாடி இந்த காப்பியை கண்டுபிடிக்க சொன்னாரு, கண்டுபிடிச்சிட்டேன் லாஸ்ட் காப்பின்னு சொல்லி கொடுத்தோன்னே அவன் என்ன பண்றானா நல்ல வழியா அந்த காப்பி கிடைச்சிருச்சு, இந்த காப்பி மட்டும் பப்ளிஷ் ஆயிருந்துச்சுன்னா எங்க அப்பாவோட பேர்லாம் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பியை எரிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். இப்போ அந்த கதைக்கு காப்பி ரைட் யாராலையுமே போட முடியாது. அதுக்காக இருந்த கடைசி காப்பியுமே அழிஞ்சு போச்சு. இப்போ என்னாச்சு, நம்ம இதை வச்சு கதை எழுதணும்னா இதை யாராலையுமே காப்பி ரைட் போட முடியாது, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நான் அந்த கதையை ஃபுல்லா காப்பி அடிக்கல, அதுல இருக்க உண்மையை மட்டும் எடுத்து நான் படமா எடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவுக்கு வராரு. போயிட்டு அந்த ஹர்ஷத் இருப்பான்ல அவன்கிட்டயுமே பேசுறாரு. ஹர்ஷத்திட்ட பேசணும்னா அவன் என்ன சொல்றானா ஓகேன்னு சொல்லிடுறான். ஹேனா வச்சு தான் எடுக்கணும். ஆனா ஹேனா வந்து நல்லா தின்னு கொழுன்னு இருக்கா. அவளோட உடம்பையுமே குறைக்கணும்னு சொல்லிடுறான். அதுக்கு எல்லா ப்ராக்ரஸுமே போய்கிட்டு இருக்குங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இவன் யார்கிட்ட அர்ஜுன் வந்து ஒரு படம் எடுத்தான்ல, அதாவது ஆஃப்டர் பார்ட்டி 2ன்னு ஒரு படம் நம்ம ஹீரோ வந்து கதை கொடுத்தான்ல அர்ஜுனுக்கு. அவன் வந்து அதை வச்சு என்ன பண்ணிருக்கானா ஆஃப்டர் பார்ட்டி 2 ரிலீஸ் பண்ணிருக்கான். ஆனா என்ன பண்ணிருக்கான், நம்ம ஹீரோ பண்ண எல்லாத்தையுமே ஃபுல்லா திரும்ப காப்பி அடிச்சிருக்கான். இதை வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ்ல அவனை விட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் வந்து ஃபுல்லாவே ஹீரோவோட கான்செப்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கதை காப்பி அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ இவரோட படத்தை எடுக்கிறதுக்காக நிறைய ப்ராக்ரஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ரொம்ப சூப்பரா வந்து படத்தை எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒழுங்காவே நடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ எப்பயுமே ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி நடிக்க வைப்பான். அவன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அந்த டேக்கை எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு இதை பாக்குறாங்க. அர்ஜுன் வந்து மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் விடுறான். நான் இந்த பொண்ணோட மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறான். என்ன நான் சொன்னேன்ல ஹேனா வந்து அதாவது நம்ம ஹீரோயின் வந்து அர்ஜுனோட கமிட் ஆயிருந்தால, இப்போ இவன் திரும்ப கமிட் ஆயிட்டான்னு தெரிஞ்சுட்டு இவன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. நான் ஒரு 10 நாளைக்கு வந்து எந்த படமும் எடுக்க மாட்டேன், எனக்கு பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனவங்கள ரொம்ப நாளா ஆளவே காணோம். நம்ம ஹீரோ போய் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் போய் பார்த்தா அவன் என்ன சொல்லிட்டானா, இனிமே உன் படத்துல நடிக்க மாட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற, நான் என்ன பண்ண போறேன்னா சச்சின் திரும்ப ஒரு படம் எடுக்க போறாரா, நான் அவர்ல போய் நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்ன உடனே சச்சினுமே உள்ள என்ட்ரி ஆகுறாரு. இப்பதான் சொல்றாரு நான் புதுசா ஒரு டைரக்டர் ஒருத்தர் வச்சிருக்கேன், அவர் தான் சூப்பரா கதை எழுதுறாருன்னு சொல்லி காமிக்கிறாரு. அந்த டைரக்டர் வேற யாருமே கிடையாது, தெய்வம் படத்தை எடுத்தார்ல நம்ம ஹீரோ ஒரு படம் எடுத்தான்ல அதே மாதிரி இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சுல, படம் எடுத்து முடிச்ச உடனே அந்த படத்தோட டைரக்டர் தான் அவர் உடனே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீ உன்னோட கதை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கா, ஆனா வந்து ஹேனா இவெல்லாம் செட் ஆக மாட்டா, உன் கதை யார்ட்டையுமே கொடுத்துறாத, காப்பி அடிச்சிருவாங்க, இந்த அர்ஜுன்லாம் அதை கலவாடத்து ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான், நான் பார்த்ததுலேயே ரொம்ப சூப்பரான டைரக்டர் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் புகழ்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றேனே தெரியல, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் அந்த ஸ்கிரிப்டே இருந்தது ஓகேவா, ஆனா அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். இப்பதான் வந்து சொல்றான் டே ஸ்கிரிப்டை காணோம்டா, யாரோ தூக்கிட்டாங்கடா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோக்கு யார் மேல டவுட் வருதுன்னா அர்ஜுன் மேல டவுட் வருது. அர்ஜுன் அங்கே தான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கான். உடனே அர்ஜுனை போய் திட்டுறான் பயங்கரமா. திட்டின உடனே அர்ஜுனும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சொல்றான் அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட கிடையாது, ஆனா அந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து லீக் பண்ணிடுவேன், இல்ல நான் படமா எடுத்துருவேன், கண்டிப்பா நான் ஒன்னை மட்டும் பெரிய ஆள் ஆக விடவே மாட்டேன், படம் எடுக்கவே விட மாட்டேன், உன்னை அழிக்கிறதாண்டா என்னோட ஃபோக்கஸ், உன்னை ஜெயிக்கவே விட மாட்டேன், நான் உன்னை கீழே வச்சுப்பேன், ஒரு அண்டர் டாக்காவே வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாக சரி நம்ம ஹீரோ திரும்பி கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின்ட்ட பேசுறாரு, கொஞ்சம் படம் எடுக்க ஒத்துக்கோ, உடம்பு குறை அது இதுன்னு சொன்னாலும் ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன், படம் எடுக்க ஓகேவா இல்லையான்னு கேட்கறா. சரி வேற வழி இல்லை, இவளை வச்சு தான் எடுத்தாகணும். நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா இவளை வச்சு படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. படம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு நம்ம ஹீரோயின் காணா போயிடுறா. ஒரு நாள் ஃபுல்லா ஆளவே காணோம். சரி எங்கடா நம்ம ஹீரோயினை எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா, அந்த அர்ஜுன் பையலோட போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லா பத்திரிகைகளும் கேட்டா நாங்க 2 பேருமே வந்து கமிட் ஆகி தான் இருந்தோம், இடையில லைட்டா பிரேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே, இப்ப திரும்ப கமிட் ஆயிட்டோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனிமே நான் ஹீரோட போய் எந்த படமே எடுக்க மாட்டேன், ரொம்ப லூசு பையா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. திட்டின உடனே நம்ம ஹீரோ மேல இன்னும் நிறைய பேர் நம்ம ஹீரோவை வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அந்த படம்லாம் டெலீட் பண்ணதுக்கு இப்போ இன்னும் நிறைய பேர் நம்ம ஹீரோவை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோயினோட அண்ணன் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிடலாம், அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணை வச்சு நம்ம எடுக்கலாம், படம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். எனக்கு என்னோட படம் வந்து எடுத்தே ஆகணும், அதுதான் மெயின் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் இப்ப படமும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு, அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸுமே
போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வழியா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோவோட படத்தை எப்படியாவது தடுக்கிறதுக்காக நிறைய பேர் அங்கிட்டு இருந்து வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா யாராலையுமே தடுக்க முடியல. இப்போ ஒண்ணு இல்லைங்க, 2 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போது. நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகுது. அவங்களோட படம் போஸ்டர்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம ஹீரோட படம் போஸ்டர் எங்கேயுமே இல்ல. என்னடா ஆச்சு, என்னடா இந்த போஸ்டருமே காணோம் அப்படின்னு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு அந்த தியேட்டரோட மேனேஜர் இருப்பார்ல, பெரிய மேனேஜர் இருப்பான் எல்லா தியேட்டருக்குமே, அவன்கிட்ட போய் பேசினா அவன் தான் அப்போ ஒரு உண்மையை சொல்றான். இங்க பாடுறா, உன்னை வச்சு இப்ப எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கடா. ஹீரோயினோட அண்ணனே உன்னை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த அர்சத்தே என்ன பிளான்னா, அவன் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனு. அவனுக்கு வந்து டாக்ஸ் கட்டாம இருக்கிறதுக்காக அவனோட காசு ஒரு 50 லட்சத்தை எதுலயாச்சும் போடணும், 50 கோடியை, அதுக்காக தான் தேடிட்டு இருந்தான் ஆளு. அதுக்கு மெயினான சோர்ஸே வந்து இது மாதிரி மூவிஸ் தான். இப்போ நாங்க வருஷத்துல என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி ஒரு மூவியை சூஸ் பண்ணுவோம், அதுக்கு ப்ரொமோஷனே பண்ண மாட்டோம், அதுல அவர் எல்லா காசையுமே போடுவாரு, லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி அவர் டாக்ஸே கட்ட தேவையில்ல 50 கோடிக்கு, ஆனா வெறும் 10 கோடி தான் அதுல போடுவாரு அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையுமே சொல்றான். அதனால இந்த தடவை நாங்க சூஸ் பண்ண மூவி தான் இந்த மூவி, இதனால எதுவுமே தப்பா எடுத்துக்காதப்பா தம்பி, எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவன் போயிட்டு என்ன பண்றான், அர்ஷத்திட்ட பேசணும்னா அர்ஷத்தும் சொல்றான், பரவாயில்ல விடுறா, அதெல்லாம் நடக்கிறது தானே, ஆனா உனக்கான சம்பளம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும், நீ பெரிய டைரக்டர் ஆயிருவ அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரி, அதாவது சப்போர்ட்டிவா தான் பேசுறான். ஆனா அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. இது மாதிரிலாம் பேசுறா நம்ம ஹீரோக்கு பிடிக்காதுல. அவருக்கு தேவை அவருக்கு அதை பெஸ்டா இருக்கணும். இப்போ என்ன பண்றதுனே தெரியாம நம்ம ஹீரோ முடிச்சுட்டே இருக்காருங்க, ரொம்ப சோகத்திலே இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டேயும் வந்துடுது, படமும் ரிலீஸ் ஆகுது. யாருமே அந்த படத்துக்கு போவே இல்லை, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் போயிருக்காங்க, ஒரு 10-15 பேர். அதுல நம்ம ஹீரோட ஃபேமிலி 4 பேர் போறாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரும் உட்காந்துருக்காரு, நல்ல வேலை பார்த்து தேட்டருக்கு யாருமே வரல, அப்பதான் அந்த படம் ஓடாது, எனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. படம் ஓடலனா ஃபிளாப் ஆயிரும், நான் டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படி சந்தோஷத்துல இருக்காரு. படமும் ஓடுது, எல்லாருமே பாக்குறாங்க, யாருக்கு நம்ம ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்து ரொம்ப பயத்துக்கு உள்ளாகுறாங்க. ஏன்னா பேயே காமிக்காம ஒருத்தன் இவ்வளவு கொடூரமா படத்தை எடுத்து வச்சிருக்கான், அது மக்கள் மனசுல ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டாக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கடைக்காரெல்லாம் பயந்துட்டான், என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்க அப்படின்னு. சரி ப்ரொடியூசர்கிட்ட கேட்போம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ப்ரொடியூசர் சும்மாவே இருக்காரு. கண்ணாடியை திறந்து பார்த்தா கண்ணை முழிச்சிட்டே ஆளு மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஆள் அங்கேயே ஸ்பாட்ல அவுட். ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோட அதாவது படத்தை பார்த்தா ஹார்ட் அட்டாக்லேயே செத்து போயிட்டாருங்க. அந்த அளவுக்கு மோசமா நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருக்கான். இது எல்லா நியூஸ்லயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி ஒரு படம் எல்லாத்தையுமே பயங்கர வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு. ஹார்ட் அட்டாக், மயக்கம், தலைவலி அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் சொல்லி. நம்ம ஹீரோட படம் ஹிட் கிடையாது, பிளாக் பஸ்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு எப்படி நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம், என்னடா படம் இவ்வளவு ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப சச்சினை காட்டுறாங்க. அவனுக்கு திரும்பியும் என்னடா இந்த வாழ்க்கையில நான் மட்டும் தான் அதாவது ஹீரோவும் தோத்துட்டான்னு நினைச்சேன், இப்ப நான் மட்டும் தான் தோல்வியில இருக்கேன் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கலான்னு போறான். அப்பதான் வந்து சரியா நம்ம சச்சினோட பொண்டாட்டி, வேற யாரும் கிடையாது, ஸ்கூல் லவரா இருந்தால அவன் வந்து சச்சினுக்கு கால் பண்ணி, நான் ஒரு நாவல் போட்டேன் தெரியுமா, அந்த நாவல் டைம்லயே பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட டிவில்ஸ் கிச்சனை பத்தி வந்துருந்துச்சு, ஹீரோ வந்து டிவில்ஸ் கிச்சனை தான் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கான், நம்ம அவன் மேல கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நாவல் இதெல்லாம் அந்த ஸ்கூல் டைம்ஸ்ல உள்ள நியூஸ் பேப்பர், நாவல் ரிலீஸ் ஆன டேட் இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ மேல கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ நல்லா போய்கிட்டு இருந்தானா, டெவலப் ஆனா திரும்ப கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ மேல திரும்ப எல்லாருமே இவன் ஒரு காப்பி கேட்டு அது இதுன்னு எல்லா பழியுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இது வேற கடுப்பாகுது, என்னடா எப்ப வளர்ந்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த படம் ஃபுல்லா நம்ம ஹீரோவை வளரவே விட மாட்டாங்க, சுத்தி சுத்தி அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு லக் இருக்கும் நம்ம ஹீரோக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது சுயநலமான இல்ல, நான் இதை தான் நான் ரொம்ப அப்சஸ்டா இருந்தா நம்ம இதுல வந்து ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே சேம் டைம் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கதை எழுதிட்டு இருந்தான்ல, அவனுக்கு வேற ஒரு அப்ரோச் கிடைச்சிரும். அந்த மாதிரி இந்த டைரக்டர்கிட்ட போய் வேலை பார்க்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படம் எடுத்துட்டு இருக்கும் போதே பாதிலேயே விலகி போயிருவான். அவன் போயிட்டு நல்ல படம்லாம் எடுத்து இப்ப கடைசியா நம்ம ஹீரோ ஒரு வருஷம் ஆயிருங்க. என்னன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம ஹீரோ மேல நிறைய பொய் கேஸ்னு இல்ல உண்மை கேஸே உழுந்து அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்த படமே எடுத்திருக்கவே மாட்டான், யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மோசமான டைரக்டர்னு சொல்லி யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இப்ப என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷம் பெஸ்ட் டைரக்டர்னு அவார்டு கொடுப்பாங்கல்ல, அதுல நம்ம ஹீரோக்கு திரும்ப செகண்ட் பரிசு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பரிசு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு. சரி, இப்ப அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஹீரோ இன்வைட் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் போறான். ஃபர்ஸ்ட் பரிசு ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் பரிசு போய் வாங்குறப்பதான் அவன் வந்து மைக் அவங்க என்ன சொல்றானா, நம்ம ஹீரோ அந்த மைக் அவங்க என்ன சொல்றாருன்னா, நான் அது மாதிரி சில பேருக்கு நன்றி சொல்லணும், அதுல முதல் ஆள்னா நான் இப்ப இந்த படம் எடுத்து ப்ரொடியூசர் இருந்தார்ல, அவர் கூட செத்து போயிட்டார்ல, என் படத்தை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்லேயே செத்து போயிட்டாரு, அவர் தான் எனக்கு முதல்ல படம் எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது அவர் மூலமா தான் என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ஆனாலும் அது பிரோஜனம் இல்லை, அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த சச்சின் இருக்கார்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாரு. அவரோட அப்பா ஒரு நாவல் கூட சொந்த கதையில எழுதவே இல்லை, ஒரு வேர்டு கூட அவர் எழுதுனது இல்லை, எல்லாமே காசு கொடுத்து வாங்கி தான் பப்ளிஷ் பண்ணாரு. அவருக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்றான், சச்சினுக்கு ஒரு நன்றி. மூணாவதா இந்த ப்ரொடியூசர் பக்கத்துல நிக்கிறார்ல, இவர் வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு, இவர் படத்தை வேற நான் டெலீட் பண்ணி விட்டுட்டேன், ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, பணம் வேணும், அந்த ஆக்டர் செத்து போயிட்டான், அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தாரு, இவருக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் கடைசியா அந்த
அர்ஜுன் டைரக்டர் இருக்கான்ல, அவன் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்தையும் காப்பி அடிச்சு நிறைய படமா எடுத்தான். கடைசியா அவன் பட்டு விட்டான்ல, அது கூட என்னோட கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு நன்றி. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே என்ன பண்ணாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் என்னோட இதுல வந்து அப்சஸ்டா தான் இருப்பேன். நான் ஒரு பெஸ்ட் டைரக்டர் ஆகுற வரைக்கும் நான் அதுக்காக போராடுவேன். இந்த அவார்டு இப்ப வாங்கிருக்கிறது கூட எனக்கு சொந்தமானது கிடையாது. நான் கடைசி வரைக்கும் போராடி எனக்கான ஒரு அவார்டை நான் வாங்குவேன். அது வரைக்கும் நான் போராடிட்டே தான் இருப்பேன், நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே மக்கள் எல்லாம் அவனை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் அமைதியா இருப்பாங்க, ஏன்னா எல்லாருமே அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சைட்ல இருந்து அவனுக்கு நெகட்டிவ் வந்து ஆனா இப்போ அவனை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளு செம பீக்ல இருக்கான். சொல்ல போனா கடைசி எண்டிங்ல நமக்கு அப்படி காமிச்சிட்டாங்க. அவன் ஜெயிச்ச மாதிரி காமிக்கல, ஆனா நான் ஜெயிக்க போராடிட்டே இருப்பேன், அவனுக்குள்ள ஒரு ஃபேத் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மாதிரி காமிச்சு நம்மளுக்கு இந்த படத்தை ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்காங்க. படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பாக்குறப்ப பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கும், ஆனா அப்பப்ப டவுன் ஆயிருவீங்க, ஏன்னா நம்ம ஹீரோ தோத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்ல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை.